single day. அம்ரிதா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி குடிச்சோமே, அதில் ஐஸ்கிரீம் கூட போட்டிருந்தாங்களே, அது பேர் என்ன? என்னது அது? நீ ஜிகர்தண்டா தானே சொல்கிற? ஆமாம் 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 அதே தான், பேர் மறந்துட்டேன் பாரு. சரிவா, நம்ம கார் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வரலாம். இப்போ தான் லாக்டவுன் ஆச்சு, எப்படி நம்ம வெளியூர்லாம் போக முடியும்? ஆமாம், நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதனால் அவசியம் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றது? வா, நம்ம எப்படி செய்யறன்றத யூடியூப்ல சர்ச் பண்ணலாம். எனக்கு ஒரு சேனல் தெரியும். அந்த சேனல் பேர் என்னன்னா வர்ஷிகாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் தமிழ். அவங்க சேனலில் ஜிகர்தண்டா எப்படி செஞ்சாங்கன்றது நான் பார்த்துருக்கேன். வா போய் செய்யலாம். ஆனால் அவங்க அதில் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, நம்மக்கிட்டேயும் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, இப்போ கடையும் இல்லை போய் வாங்கிறதுக்கு. என்ன அவங்களோட ஐஸ்கிரீம் ரெசிபீஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீட் ஃப்ளவர் வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்காங்க. அதே மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். நல்ல ஐடியாவாக இருக்கே, வா போய் செய்யலாம். ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இதான் அம்ரிதா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன், அதில் சுகர் சேர்த்துடலாம். சுகர் நல்லா கேரமல் ஆகட்டும். சுகர் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். கேரமல் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் சூடு பண்ணிடலாம். இப்போது பால் வச்சாச்சு, பால் கொதிக்கட்டும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகரை நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பாலங்க நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வீட் ஃப்ளவர் மிக்சரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம வீட் ஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளவர் மிக்சரை லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலில் சர்க்கரை போட்டது கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வீட் ஃப்ளவர் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட் ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ண திக்காயிட்டே வரும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பால் வந்து திக்காயிடுச்சு. இப்போ தான் கீழே இறக்கி வச்சிடலாம். நான் வந்து இறக்கிட்டேன். இது வந்து லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிடலாம். கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகரை, அதை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 ஹார்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹார்ஸ்க்கு விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்மண்ட் கம்மை ஊற வச்சிடலாம். ஆல்மண்ட் கம்லாம் ஒன்றும் இல்லை, பாதாம் பீஸுன்னு தான். நான் வந்து 2 பீஸ் தான் வச்சுருக்கேன். இதுவே நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். அங்கே ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம்.
8 ஹார்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஜிகிர்தண்டாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பாதாம் பீஸுன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 8 ஹார்ஸ் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் பால் நான் வந்து கூல் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோல்டான பால் தான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஜிகிர்தண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நாம் வந்து ஊற வச்சுருக்க பாதாம் பிசின், நன்னாரி சர்பத், பவுடர் சுகர், அப்புறம் நம்ம கோல்ட் பண்ணி வச்சுருக்க மில்க். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் பாதாம் பிசின் போட்டுடலாம். இதில் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் சுகர் போட்டுட்டேன். இல்லைன்னா நீங்கள் பாலில் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணால் பவுடர் சுகர் ஆட் பண்ண தேவையில்ல. நான் ஆட் பண்ணல, அதனால இப்போ நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பால். அவ்வளோதான். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜிகிர்தண்டா வீட்டில் ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாராத்மிகா, நீ மதுரை வரைக்கும் போய் சாப்பிட வேண்டிய இந்த ஜிகிர்தண்டாவை நம்ம வீட்டிலே சுலபமாக செஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணல இந்த ஐஸ்கிரீமில். ஆமாம் அமிர்தா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போ சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஜிகிர்தண்டா உனக்கு தான். டேஸ்ட் பண்ணி பாரு. தேங்க்ஸ் அமிர்தா, எனக்காக நீ ஜிகிர்தண்டா செஞ்சு கொடுத்ததுக்கு. ஐயோ, ஈ வந்து தொல்லை பண்ணுதே. ஷூ மாதிரி சிரிப்பி வருது. இந்த கப்பே உனக்கு தான். கப்பு. ஐயோ தப்பா.